திரு அக்னேஸ்வரன், இப்போ அதிமுக இணக்கமாக இருந்தும் கூட நிதி பெற முடியல, தமிழ்நாட்டிற்கு தேவையான விஷயங்களை பெற முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ பாஜக தரப்புல இந்த நிதி என்பது குழுவோட ஆலோசனை அல்லது மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட பதில்? இல்லை, இணக்கமாக இருந்தது இல்லை அப்படின்றத காட்டிலும் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா அரசாங்கத்தில் மக்கள் வரி கட்டலையா? ஆனால் மத்திய அரசில் கூட்டணி இருந்த போதும் கூட 150% சொத்து வரியை எடப்பாடி பழனிசாமி உயர்த்தலையே, மின்சார கட்டணத்தை 52% உயர்த்தலையே, நீங்கள் 3 வருஷத்தில் 3 லட்சம் கோடி எடப்பாடி பழனிசாமி வாங்கலையே. ஆகவே அன்றைக்கு இருந்த நிலைமையை நீங்கள் தயவு செய்து ஒப்பிட்டு பார்க்கணும்னு தான் சொல்கிறேன். வரியும் உயர்த்திக்கிறீங்க, அதே மாதிரி 39 நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவுக்கு தான் இருக்குது. அப்போ மாநில உரிமைகளையும் நீங்க அங்க கொண்டு வர முடியல. உலக வங்கியிலிருந்து கடனும் நிறைய வாங்கிக்கிறீங்க. இது திரு எடப்பாடி பழனிசாமி செய்யல. இன்னொரு விஷயம், முதல் சுற்றுல பேசும்போது அவங்க சரியா நிதி ஒதுக்காததுனால தான் இவங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு அவசியம், வரியை உயர்த்த வேண்டிய அவசியமா இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க. வேற மாநில அரசு தங்கள் வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கு இது ஒரு யுக்தி. வேற எங்க பண்றது? அதுக்காக நான் சொன்னேன். ஆனா இவங்க 3 வருஷத்துல 3 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்களே, அது சரியா? இன்னொரு விஷயம், இப்ப சென்னையில மட்டும் ஏப்பா ரொம்ப ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருச்சு, நிறைய பேர் ஓட்டு போடல அப்படின்னா, மிக்ஸாம் புயலுக்கு எல்லா ஆளுகிற அரசெல்லாம் கவுன்சிலர் எம்எல்ஏ எல்லாம் நின்றாங்களா? மக்கள் வரமாட்டாங்க, அவ்வளவுதான். எல்லா அரசியல் கட்சிக்கும் இது ஒரு ஒரு முன்னுதாரணம். ஒன்னா இன்னொரு விஷயம், நாம உழைக்க போறோம், நாம பொழைக்க போறோம், நம்ம வரியை கொடுக்க போறோம், ஆனா காப்பாத்துறதுக்கு நம்மள வரலையே என்பது. ஆனா இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த தடவை விட்டுட்டீங்க, ஆனால் அடுத்த மழைக்காவது வீட்டுக்குள் தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி தானே நிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா பல மில்லியன் கன லிட்டர் தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு, ஒரு சொட்டு தானே சொன்னாரு. ஆகையினால் அடுத்த தடவை இதே மாதிரி சொல்லாம இருந்தது. அங்க பாருங்க, கொரட்டூர் ஏரியிலிருந்து அதை இது பண்ணி அதை உயரப்படுத்தி மாநிலத்தில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கார்பரேஷன் 500 கோடி ஒதுக்குறாங்கல்ல, அதை அதிகப்படுத்தி உடனடியாக அடுத்த மழைக்காவது சென்னை மக்களை காப்பாத்தினா வாக்கு சதவீதம் கூடும். இது ஒண்ணா. திரு அரவிந்த் சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் அலுவலகத்தில் பொருளாதார ஆலோசகர் இருந்தவர், நீங்க தலா வருமானம் ஜிடிபி, நீங்க தனி மனித வருமானத்தை கூத்து நீங்க கணக்கிடுற முறையே தப்புங்க. இப்படிதான் பூமை கிரியேட் பண்றாங்க. இப்ப சொல்றாங்க பாருங்களேன், அமெரிக்காவோடு ஒப்பிடுகிறோம், இந்தியாவோடு ஒப்பிடுகிறோம், லண்டனோடு ஒப்பிடுகிறோம். இங்க நீங்க மாநிலத்து அரசு கேட்ட பணத்தை கொடுத்தீங்களா இல்லையா? ஆனால் திமுக சொத்து வரியை உயர்த்ததுக்கு என்ன சொல்றாங்கன்னா, 15வது நிதிக்குழு, மத்திய அரசு 15வது நிதிக்குழு சொல்லுச்சு, அதனால 150% உயர்த்தினேன். எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லலையே. சரி, ஓகே. இதுதான் உங்களுடைய குறைபாடு. அதனால இது எல்லாமே நடக்கிறது. இன்னொன்னு, ஒரு ஒப்பீடு என்ன தெரியுமா, நீங்க கர்நாடகாவுக்கு கொடுத்துட்டோம், அங்க கொடுத்தாங்க, கோவாவுக்கு கொடுத்தாங்களே, எங்க கோவாவுல பெய்த மழையும் தமிழ்நாட்டில் பெய்த மழையும் ஒண்ணா? நீங்க கொடுக்கிற பணம் ஒண்ணா? மக்கள் தொகை எவ்வளவு, ஜிஎஸ்டி எவ்வளவு தமிழ்நாட்டுக்காரர்கள் தர்றாங்க, இதெல்லாம் ஒப்பிட்டு பாருங்க. சரி, திரு ரவி, இப்போ 2ஆம் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு 276 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டத்திற்கு பிறகு அடுத்தடுத்த நிதியை நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்ல, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நீங்க பேசுறதாக இருந்தால் மன்மோகன் சிங் ஐயாவும் திமுகவும் முடிவெடுத்த அந்த வழிபாட்டுப்படி தான் நீங்க போக முடியும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அது போய், ஆனால் வறட்சி அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஒரு மாநில அரசு மத்திய அரசு இணக்கமாக பேசி எது வேணாலும் வாங்க முடியும். அது வேற. இது ரெண்டுத்தையும் நம்ம முதல்ல பிரிச்சுக்கணும். இதுக்கு சட்டம் போட்டாங்க. ஒரே சின்ன குறுக்கீடு தான். என்ன அப்படின்னா, ஸோ மாநில அரசு யார் ஆள்கிறார்னு பிடிக்காம போயிடுச்சுன்னா, மாநில அரசு ஒரு கட்சி ஆள்கிறது, அந்த கட்சிக்கு ஒன்றிய அரசில் ஆளக்கூடிய கட்சி பிடிக்காம போயிடுச்சுன்னா கொடுக்க மாட்டோம், நீங்க எங்ககிட்ட கெஞ்சுங்க, எங்ககிட்ட பிச்சை கேளுங்க நான் சொல்லுவாங்க. ஐயா, இது மக்களுடைய வரி பணம். இந்த வாதமே தவறான வாதம். அவருடைய நேரம். நீதிமன்றத்திலே நீங்க போனீங்கன்னா இதுக்கு இப்படித்தான் போகணும், இந்த வழக்குக்கு இப்படித்தான் போகணும்னு சொல்லியிருக்கு. மக்களை துச்சமா மன்னிச்சு அதை சொல்றது இல்லை. என்னுடைய நாம்ஸ் இதுதான் சொல்றது தான் ஃபினான்ஸ் கமிஷனுடைய வேலை. அது எத்தனையோ முறை நிர்மலா சீதாராமன் மேடம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. டிசாஸ்டர்ல தாங்க வருது. டிசாஸ்டர்ங்கிற வார்த்தைக்குள்ள வறட்சியும் அதுல தாங்க வருது. ரொம்ப போட்டு டிசாஸ்டர்ங்கிற வார்த்தைக்குள்ள எல்லாமே வருங்க. அது வேற விஷயம். ஏன் மாற்றி அமைக்கல 10 வருஷம் 4000 பண்ண முடியும். அடுத்ததுல தான் பண்ண முடியும். அடுத்ததுல தான்